எங்க கல்யாணம் ஒண்ணுமே தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம் சித்தி, வாங்க. போயிட்டான் சித்தி. இப்ப எங்க போய்மா தேடுறது? கவலைப்படாதீங்க சித்தி, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி சந்திரா, நீ உள்ள போய் பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சொல்றது கேளு, புரியுதா? என்னப்பா இது? லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட்டி வந்து இங்க வந்து கல்யாணம் அதுன்றீங்க. நான் மாட்டேன், என்ன அம்மாட்ட கொண்டு போறீங்க. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேட்டு தொலை. எனக்கு டென்ஷன் ஆக்காத. இந்த கல்யாணம் எப்படி நடந்தே ஆகணும், புரியுதா? முடியாதுப்பா, இப்படி திருட்டு தனமா கல்யாணம் படிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் அம்மா எல்லாம் எப்படிப்பா நான் கல்யாணம் படிக்க முடியும்? என்னடி பெரிய அம்மா, உன்னை பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி நீ நல்ல நிலைமையில இருக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சவன் நான். உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும்? அவ ஒரு முட்டாள். இத பார், உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். உன்னை பெத்ததோட முடிஞ்சு போச்சு அவ கடமை. மத்தபடி உனக்கு எல்லாமே நான் தான், புரியுதா? வேணப்பா, அம்மா இல்லாம நீங்க பண்றது என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியலப்பா. அது அறிவிட்டவளே, சனியனே, உன்னை பெருமைகளுக்கு கட்டி கொடுத்து நடுத்தரவளைய நிறுத்த போறேன். இன்னைக்கு நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கன்னா அதுக்கு இந்த அப்பா தாண்டி காரணம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சதாலதான் இன்னைக்கு நீ வசதியான வீட்டு பொண்ணா இருக்க. நாளைக்கு சிங்கப்பூர்ல போய் நல்லபடியா வாழ போற. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த அப்பனுக்கு நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுற உரிமை கூட கிடையாதா? அதுக்காக நான் பண்ற ஏற்பாடு ஏத்துக்க மாட்டியா? அப்பா, நீங்க என்ன சொர்க்கத்துல வாழ வைக்கிறதா இருந்தாலும் அம்மாவோட சம்மதம் இருந்தாதான் நான் அங்க வருவேன். அப்பா, என் கல்யாணத்துக்கு நீங்க, அம்மா, அண்ணன், பெரியம்மா, அபி அக்கான்னு சொந்தக்காரங்களா வந்து நின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா. உருட்ட மாதிரிதான், நல்ல விளங்குற மாதிரி தான் பேசுறேன். அந்த புத்தி கட்ட கூட்டம் இங்க வராது, வரவும் கூடாது. இத பார், ஏன் முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை அடிச்சே சாவடிச்சிடுவேன். அப்பா, நீங்க என்ன கொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ எடுத்து பேசுற? பேசியாடி, விடுங்கப்பா. என்னப்பா அது? சுமதியை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவ அம்மா வந்தாதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வாழலாம். சரி, நான் பேசுறேன், சும்மா இருங்க. என்னம்மா அது? அப்பாவும் நல்லது தானே சொல்றாரு, பேசாம அப்பா சொல்றதை கேட்டு நட. இல்லனா நல்லது பண்றதா இருந்தா அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியது தானே. எதுக்காக அம்மாவை ஒதுக்கி வைக்கணும்? இது பார் சுமதி, அம்மாவுக்கு நல்லது எது கெட்டது எது எதுவுமே புரியாது. அவங்க அபி பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அபி நம்ம மாப்பிளைய பார்த்து ஃப்ராட் கிடுன்னு ஏதோ சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? அந்த அபியோட விருப்பப்படி தான் அப்பாவுக்கு தெரியாம என் கல்யாணத்தை அம்மா நடத்தி வச்சாங்க. அப்போ அப்பா எவ்வளவு வேதனை போட்டு பாரு. இது பார் சுமதி, நானும் அப்பாவும் நல்லதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. முடியாதுண்ணா. சுமதி, இது நம்ம மான பிரச்சனை. சொல்றத கேளு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. தயவு செஞ்சு அப்பா சொல்றதுக்கு ஒத்துக்கோ. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேனா. அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா, உங்க அம்மா தான் வந்து வாழ போறா. உனக்கு தாண்டி கல்யாணம். நான் சொல்றத கேள்வி முட்டா போய் மாற முடியாதுப்பா. என்னது? என்ன சொன்ன? நான் செத்தாலும் முடியாது. நீங்க என்ன கொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப சரியா சொன்ன. இங்க ஒரு சாவு எடுத்தா போகுது. ஆனா சாவு போறது நீ இல்லடி. உன்னை பெத்த பாவத்துக்காக நான் செத்து தொலைறேன். அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, அப்பா வேணாப்பா, சொன்னா கேளுப்பா. அப்பா ப்ளீஸ், அப்பா வேணாப்பா. அப்பா ப்ளீஸ், அப்பா வேணாப்பா. நிறுத்து. என் பேச்ச கட்டின பொண்டாடி கேட்க மாட்டேங்கறா, பெத்த பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கறீங்க. அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலைறேன். விடுங்க ப்ளீஸ் பா, வேணாப்பா. தடுக்காத. அப்பா வேணாப்பா, சொன்னா கேளுங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டே, நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறப்பா, ப்ளீஸ் பா. கேக்குறியா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கறியா? சரிப்பா. சுமதி, எல்லாம் உன் நன்மைக்காக தாமா. நான் இருக்கேன், அண்ணன் இருக்கான், வேற யாரு வேணும் உனக்கு? நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பா இருக்கேன்ல, கவலைப்படாத. சம்பந்திமா, சுமதியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. போய் சீக்கிரமா கூட்டு வா.
हिरण्यपात्रं मदो पूर्णं ददाते मदव्यसानेते एकदात् ब्रह्मण उपकरते एकदैव यजमानः यस्येतो ददाति सर्वशब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति அபி எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையேம்மா. ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சித்தி அழாதீங்க சித்தி. ஓம் சர்வஸ்யாப்தே த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் வட்டிவர்தனம் உர்வாருகமிருகவந்தனாம் ரக்த்யோ முக்ஷியமாம் ருதாதிம் ஓம் பவே பவேனாதிபோத்பவாய நமः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः कालाय नमः कलिविकर्णाय नमो बलाय ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् स्वाहा ओम अग्नये स्वाहा ओम अग्नये तन्नमः सोमाय स्वाहा सोमाय तन्नमः அப்பவே சித்தப்பா கிட்ட சொன்னேன், நம்பவே இல்ல அவரு. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே இருக்கான். महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् स्वाहा கொஞ்சம் சீக்கிரம் போ சொல்லு. டிரைவர்கிட்ட சீக்கிரம் போ சொல்லு. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தே பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் அக்னயே ஸ்வாஹா ஓம் அக்னயே தன்னமः சோமாய ஸ்வாஹா சோமாய தன்னமः ஓம் ருத்ராய ஸ்வாஹா. ரொம்ப பயமா இருக்கு அபி. நீங்க பயப்படாதீங்க சித்தி, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. கொஞ்சம் வேகமா போங்க. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. இங்க கோயில் எங்க இருக்கு? திருமண கோயில் பக்கத்துலயா? ஆமா. போங்க. தாவே வசந்தம் துரஜாம் தக்மஹம் தாம் அக்னிவர்ணாம் தபசாம் ஜலந்திம் வைரோஷணிம் சதீஷ் அட்சதை எடுத்து கூட கூட இருக்கும். மாப்ள தாலி கட்டுங்க. அப்பா சுமதி 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 கட்டி மேல கட்டி மேல ஓம் மாங்கல்யம் வந்தனானேன மமதேவன ஹேதனா வந்தே வந்தானிம் வந்தே
அபி. ஐயோ, என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு அபி. இதுக்கு நான் உயிரோட இருக்கணும். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நான் இருக்கணுமா? அழாதீங்க சித்தி. இந்தாங்க, பொட்டு வைங்க. மகாதேவி சந்தாய விஷ்ணுவதே தீமாய் தன்னோ லக்ஷ்மீ த்ரயம்பகம் விஜயமஹே சுகந்தம் பட்டவர்தனம் போதும் போதுமா, எந்திரிமா, வா மாப்பிள வாங்க. பாத்தியா அபி, எல்லாமே போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை ஒரேடியா போச்சு. என் கண் முன்னாடி இப்படி கொடுமையை நடத்தி வேடிக்கை பார்க்கச்சிட்டா பாவி. ஏய், ஏன்டி சும்மா புலம்பிட்டு இருக்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இப்ப உன் பொண்ணு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ கிட்ட பேசுற? அறிவில்லை உனக்கு? பெத்த தாய ஆளுங்களை வச்சு செரவச்ச மாதிரி நீ பாட்டி பொண்ணு கத்த தாலி கட்ட வைக்கிறிய, அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படி என் நெஞ்சே பதற மாதிரி பண்ணிட்டியே. இந்த கொடுமை நான் எப்படி எப்படி தாங்குவேன்? பெத்த வயிறு பதறுது. படுபாவி, உனக்கு என்ன தெரியும்? என்னது பெத்த வயிறு பதறதா? ஆடி போடி. பெத்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்படாம இவ பேச்ச கேட்டு கிறுக்கு பிடிச்சாலையா? அடிச்சி வாய மூடு. நான் எதுக்கு வாய மூடனா? நான் எதுக்கு வாய மூடனா? நீ இவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்க. உங்க பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நடத்தி காட்டிருக்காண்டி, சாதிச்சு காட்டிருக்கான் அந்த திருவேங்கடம். கடவுள் எனக்கு பக்கபலமா இருக்காண்டி. ஐயோ கடவுளே. பாருவில, நாம இவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த கல்யாணம் நடந்து போச்சுன்னு திரு முடிக்கிறத. ஏய், உன்னை பத்தி தெரியும். உன் மனசு முழுக்க விஷம். சித்தப்பா என்ன பேசுறீங்க? ஏய், என்ன ஒரு தெனாவட்டு இருந்தா என் பொண்டாட்டியை துணைக்க கூட்டிட்டு வந்து என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த பாப்ப. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? கடவுள் யார் பக்கம் இருக்காரு? இனிமே உன் பாச்சால ஒண்ணு பழிக்காது. அடைய கட்ட போ. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? அபி எப்படியாவது நம்ம சுமதியை இந்த ஃப்ராடுக்கு கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் முயற்சி பண்ணினா. ஏய், யாரை பார்த்து ஃப்ராடுங்கற? இத பாருங்கம்மா, உங்க ரெண்டு பேருக்குமே சொல்லி வைக்கிறேன். நீங்க அனாவசியமா என்கிட்ட மோதுறீங்க. அது என்ன ஃப்ராடு ஃபேமிலின்றீங்க? நாங்க ராயல் ஃபேமிலி. இன்னொரு வாட்டி ஃப்ராடு ஃபேமிலி சொல்லி பாருங்க, உங்களை எல்லாம் கூண்டுல நிக்க வச்சிருவேன். மான நஷ்ட வழக்கு போடுவேன். ஜாக்கிரதை. சம்பந்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கெல்லாம் புத்தி கட்ட கழுதைங்க. பின்ன என்ன சம்பந்தி? எங்க குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை டேமேஜ் பண்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? சரி விடுங்க. இவளுக்கு பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லி ஏன் உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஏய் ஏய், இவ்வளவு நாள் மடத்தனமா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப தெரிஞ்சு அவர் நம்ம சம்பந்தி. அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். புரியுதா? இந்த ஃப்ராடுங்களுக்கு நான் ஏன் மரியாதை தரணும்? கனவு காணாதீங்க. நான் என் பொண்ணை கையோட கூட்டிட்டு போறேன். என்ன சொன்ன? காதல வேல என் பொண்ணை நான் என்னோட கூட்டிட்டு போறேன். அடிச்சே கொன்னு போட்டுருவேன். ஏண்டி, அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொடுமையெல்லாம் பண்ணாதீங்க. இதுல என்னடி கொடுமை இருக்கு? கல்யாணம் முடிஞ்சா என்ன நடக்கணுமோ அதான் நடக்க போகுது. இதுல நீயே குறுக்க போது குட்டையை குழப்பற. நான் சொல்றத கொஞ்சம் நான் சொல்றத நீ கேளு. இத பாரு, நம்ம பொண்ணு மாப்பிளை கூட போயிட்டு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. மாமியாரா லட்சணமா மறு வீட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இது வரைக்கும் போனது எப்படியோ, இனிமேலாவது சம்பந்திக்கு நல்லபடியா மரியாதை கொடுத்து நடக்க பழகிக்க. கண்ட கண்ட கழுதைக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீ வாமா.
கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அதுக்குள்ள அந்த ஃப்ராடு கிட்ட இருந்து நம்ம சுமதியை பிரிச்சுதான் ஆகணும். இல்லனா வாழ்க்கை பூரா ஒரு ஃப்ராடோட பொண்டாட்டியா வாழற மாதிரி ஆயிடும். சித்தி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலாம் சித்தி, வாங்க. வாங்க சித்தி.